மத்திய கிழக்கிலே ஒரு மோதல் ஏற்பட்டு இன்றோடு 2 வாரங்களாகின்றன. குறிப்பாக கட்டார், துபாய், அதே போன்று சவுதி அரேபியா, ஜோர்தான் உள்ளிட்ட பல மத்திய கிழக்கு நாடுகள் இதனால் பாரிய அழிவை சந்தித்திருக்கின்றன, பாதிப்புகளை எதிர்நோக்கி வருகின்றன. HNB ஃபைனான்ஸ் தங்க கடனிடமிருந்து இப்பொழுது தங்க பவுன் ஒன்றுக்கு 3 லட்சம் முற்பணம். இதிலே மிக முக்கியமான ஒரு விடயம்தான் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதை தொடர்ந்து இதனுடைய தாக்கம் சர்வதேச ரீதியிலே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் காரணமாக எண்ணெய் விலை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. 2022ஆம் ஆண்டுக்கு பின்னர் எண்ணெய் விலை $119 அதிகரித்து காணப்பட்டது. கடந்த சில தினங்களாக உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரித்து வருகின்றது. இதேவேளை பிரித்தானியாவின் பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை இன்று பிற்பகல் வேளையில் $98.71 உயர்ந்துள்ளது. அமெரிக்காவின் WTI சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $103.14 காணப்படுகின்றது. கடந்த சில மணித்தியாலங்களில் 3% ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. இவ்வாறான பின்னணியிலே உலக எண்ணெய் விநியோக நடவடிக்கைகளை பொறுத்தவரையிலே இன்று ஒரு பாரிய தாக்கம் ஏற்படுகின்ற செய்தி சம்பவம் பதிவாகியிருந்தது. அதுதான் ஈரானின் மிக முக்கியமான எண்ணெய் உற்பத்தி இடமாக கருதக்கூடிய கார்க் தீவு மீது அமெரிக்கா தாக்குதல் மேற்கொண்டமை. ஈரானிலிருந்து 15 கடல் மைல் தொலைவிலே காணப்படக்கூடிய இந்த கார்க் தீவு ஈரானுடைய எண்ணெய் உற்பத்தியின் முதுகெலும்பாக காணப்படுகிறது. கிட்டத்தட்ட ஈரானிலிருந்து விநியோகிக்கப்படக்கூடிய எண்ணெயிலே 90% இந்த தீவினூடாகத்தான் விநியோகிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஏற்கனவே பல நாட்களுக்கு முன்னதாக இந்த தீவின் மீது அமெரிக்கா தாக்குதல்கள் நடத்தக்கூடும் என்ற எதிர்ப்பு கூறல்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. நாமும் அந்த செய்திகளை தந்திருந்தோம். அதே போன்றுதான் அந்த சம்பவம் இப்போது பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த தீவிலிருந்து விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது ஈரானிலிருந்து அதிகளவான எண்ணெய் கொள்வனவு செய்யக்கூடிய சீனா இந்த தீவிலிருந்துதான் எண்ணெயை கொள்வனவு செய்வதாக கூறப்படுகிறது. அவ்வாறான ஒரு சம்பவத்தில்தான் இந்த தாக்குதலும் பதிவாகி இருக்கிறது. ஈரானிற்கான அதிகளவிலான நிதி கார்க் தீவு ஊடாக மேற்கொள்ளப்படும் வர்த்தகத்தின் மூலமே கிடைக்கின்றது. மனிதாபிமானம் மற்றும் தார்மீக காரணங்களுக்காக அந்த தீவின் எரிபொருள் உட்கட்டமைப்புகளை அளிக்கவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையூடாக இடம்பெறும் கப்பல் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்தவொரு தரப்பையும் அளிப்பதற்கு தயங்கப் போவதில்லை என ஜனாதிபதி ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் எரிசக்தி மையங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு பழிவாங்கும் விதமாக அமெரிக்காவுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வளைகுடா பிராந்திய எரிபொருள் நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ள பின்னணியிலேயே இந்த நிலைமை உருவாகியுள்ளது. மத்திய கிழக்கிலே இடம்பெறக்கூடிய இந்த மோதல்களுக்கு மத்தியிலே ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கின்றமை தொடர்ச்சியாக கப்பல் போக்குவரத்திலே தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போது நகரக்கூடிய இந்த நாட்களில், அதாவது இந்த மார்ச் மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியிலே ஹோர்முஸ் நீரிணை வழியாக 77 கப்பல்கள் மாத்திரமே பயணித்திருப்பதாக தெரிய வருகிறது. குறிப்பாக ரஷ்யா, அதே போன்று ஈரானுக்கு ஆதரவான குழுக்கள், அதே போன்று நிழல் குழுக்களுடைய கப்பல்கள் இதனூடாக பயணித்திருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. குறிப்பாக மேற்கத்தைய அழுத்தங்களுக்கு மத்தியில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலான சில செயற்பாடுகளாகத்தான் இந்த கப்பல் பயணங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணை வழியான எண்ணெய் போக்குவரத்து இதனால் ஸ்தம்பித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதனை இப்படி பார்க்கலாம். கடந்த வருடம் மார்ச் 11ஆம் தேதி, அதாவது கடந்த வருடத்தினுடைய மார்ச் மாதத்தின் முதல் 11ஆம் தேதி வரையிலே அந்த நீரிணையூடாக ஹோர்முஸ் நீரிணையினூடாக இடம்பெற்ற கப்பல் போக்குவரத்துகள் 1300 எட்டுகிறது. அவ்வாறென்றால் இப்போது ஹோர்முஸ் நீரிணையினுடைய போக்குவரத்து நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்திருக்கிறது. இதனால் நெருக்கடிகள் தொடர்ந்தும் சர்வதேசத்திற்கு விடப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணெய் நெருக்கடியை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு நாடும் இதனுடைய தாக்கத்தை எதிர்நோக்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தங்களுடைய நாட்டில் எண்ணெய் விநியோகத்தினை முன்னெடுப்பதற்கு அல்லது அதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பல நாடுகள் பல நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றன. குறிப்பாக எண்ணெய் விலையை அதிகரிப்பது, அதே போன்று எண்ணெய் இவ்வளவுதான் கொள்வனவு செய்ய முடியும் என்ற சில கட்டுப்பாடுகளை விதிப்பது, அதே போன்று எண்ணெய் விநியோக நடவடிக்கைகளிலே ஏற்படுத்தக்கூடிய கட்டுப்பாடுகள் என பல்வேறு விடயங்களை உலக நாடுகள் முன்னெடுத்து வருகின்றன. அவ்வாறு உலக நாடுகள் என்னென்ன விடயங்களை முன்னெடுக்கின்றன என்பதனை விரிவாக பார்ப்போம்.